தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார் திமுக அமைச்சர். அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. தற்பொழுது அதிமுகவுக்கு பிரச்சாரம் செய்துள்ளார் ஒரு திமுக அமைச்சர். அவர் வேறு யாருமல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் திமுக, அண்ணா திமுக என மாறி மாறி அரசியல் செய்தவர். செல்வி ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். தற்பொழுது மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார். தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக உள்ளார். இவர் செல்லும் இடங்களிலெல்லாம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணனின் கோட்டை என்று சொல்கின்ற அளவுக்கு இருந்தது. தற்பொழுது திருச்செந்தூர் தொகுதி மக்களால் செல்லும் இடங்களிலெல்லாம் விரட்டி அடிக்கப்படுகிறார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். தற்பொழுது பதற்றத்துடன் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பதற்றத்தில் எந்த சின்னத்துக்கு ஓட்டு கேட்போம் அப்படிங்கிறது தெரியல. அவர் போட்டியிடுகிற சின்னம் எந்த சின்னம்னே தெரியாமல் எதிர்த்து போட்டியிடுகிற வேட்பாளர் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் என அனிதா ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் செய்துள்ளார். பரமன்குறிச்சி பகுதியில் இன்று காலை அவர் பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம் செய்த பொழுது அவர் பேசி முடித்துவிட்டு இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று அவர் பேசியுள்ளார். அது வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் பதற்றத்துடன் தேர்தல் பிரச்சாரத்தில் உள்ளார். என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. தற்பொழுது இரட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கள் என்று திமுக அமைச்சர் பிரச்சாரம் செய்தது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.